ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட், ஸோ இந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் பொறுத்தளவு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்று நீங்கள் மிஸ் ஆனாலும் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஸோ எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட், எந்த கட் ஆஃப்லாம் செகண்ட் ரவுண்ட் வரீங்க, ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் பொறுத்தளவு பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேராமெடிக்கலில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் கட் ஆஃப் ரேஞ்சு பொறுத்தளவு 200லேருந்து 165 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் ஒன்லி கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் மட்டும்தான் நடக்கும். ரவுண்ட் ஒன்றுக்கான ப்ராசஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எப்படி வந்து லாகின் பண்ணணும், எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், ஸோ இதை பற்றி சூன்பேக் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். தேர்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஃபோர்த் ஒன் லாகின். ஸோ உங்களுக்கான காலேஜஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் எல்லாம் எண்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுக்கான டேட் வந்து 37/25 நாளைக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கான எண்டு டேட் 2/8/25 till 5 PM வரை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கேர்ஃபுல்லான பண்ண வேண்டிய விஷயம், ஸோ ஜென்ரல் ரேங்க் 001 to ஜென்ரல் ரேங்க் 20,207 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 165லேருந்து 200 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். 165க்கு 4 கீழே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட்டை எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதில் வேகன்சி இருக்க லிஸ்ட்டை பொறுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் சீட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் கவர்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி யாருமே பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு ஒன்லி கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்குது. செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு கவர்மெண்ட் ப்ளஸ் SF, ஸோ இந்த 2 சீட்டையும் ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து 4/8/25 சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அடுத்தது ரிப்போர்ட்டிங் டேட், அதாவது உங்கள் காலேஜுக்கு என்றைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க. 8/8/25க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். டில் 5 PM வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் காலேஜ் போகலை, இன்ஃபார்ம் பண்ணலன்னா ஸோ உங்கள் சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீட்டை தான் வேகன்சின்னு சொல்லி அடுத்த ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக், ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தளவு கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவீங்க, ஆஃப்லைனில் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கு வந்து 250 rupees வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. அதுதான் பேமெண்ட்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பே பண்ணுற மெத்தட் பொறுத்தளவு அதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ணுவீங்க. செகண்ட் ஒன், கவுன்சில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கான காலேஜஸ், கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக செக் பண்ணி அண்ட் லாகின் பண்ணணும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காம போயிடும். ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் 170, 180, 190 இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கோர்ஸஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்ட் ஒன் பொறுத்தளவு ஸோ என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது, அந்த கோர்ஸஸுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து PDF-ஆக வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான காலேஜஸ், கோர்சஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குது, ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் பொறுத்தளவு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஏதாவது கனெக்ஷன் ப்ராப்ளம், உங்களால் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ண முடியலை, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து பொறுப்பேற்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்போ வந்து நெட்வொர்க் கிடைக்குதோ அப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பொறுத்தளவு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ஷன் மெத்தட் எல்லாமே வந்து ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் அண்ட் இடஒதுக்கீடு, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, பட் எனக்கு சீட் கிடைக்கல, என்னை விட கம்மியாக இருக்கவங்களும் சீட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து திங்க் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ரூல்ஸ் படி தான் நடக்கும்.
6 மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் தங்கள் தரவரிசைப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்த படிப்புகளை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், இது எல்லா ப்ராசஸும் ஒரு பிடிஎஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கவுன்சிலிங் முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு, ஸோ கவுன்சிலிங் பொறுத்தளவு ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து லாகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்க, கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி உங்களால் காலேஜஸ் கோர்சஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணணும். 9th ஒன் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜ் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 10th ஒன் இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்குன்னா ஸோ உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டருக்கான அந்த லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான காலேஜில் கொடுத்துருக்க டேட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். 11th ஒன், ஸோ நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். 12th ஒன் பொறுத்தளவு, ஸோ உங்களுக்கான காலேஜில் வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களோட சீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணணும், பிடிக்கலன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பிடிக்கல, அந்த கோர்சஸ் இன்னும் பிடிக்கல, பட் நீங்கள் வந்து அந்த காலேஜஸ் கோர்சஸ் சேஞ்ச் பண்ணணும்னா செகண்டாக வந்து ரிலே அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ அதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எல்லோரும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சில் நீங்கள் எத்தனை டைம் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கோர்சஸ் காலேஜ் பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ கம்பல்சரியாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எந்த ரூல்ஸ் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பிடிக்கலைன்னா ஸோ பிஎஸ்சியில் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ் கிடைச்சா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பப்படி தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இது போல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.